அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் எப்படி வந்து ஷேர்ஸ் வந்து பை பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் ஷேர்ஸ் பை பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அப்ஸ்டாக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து ஷேர் வந்து வாங்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ஸ்டாக்ஸில் ஃபண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணணும். எப்படி வந்து ஃபண்ட்ஸில் மணி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து ஃபண்ட்ஸில் வந்து மணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போது அப்ஸ்டாக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஷேர் வந்து வாங்க போகிறீங்களோ அந்த ஷேரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷன் இருக்கும். பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணிங்களா அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஷேர் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். குவான்டிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இப்போ 1 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அந்த 1 குவான்டிட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். குவான்டிட்டி வைஸ் நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு அதுக்கப்புறம் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அதேமாதிரி அமௌண்ட் வைஸ் பார்க்குறீங்கன்னா அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஷேர் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர்ஸை வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டு பை இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆர்டர் எனிவே அப்படின்னு வந்துடும். அதை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா வந்து ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பை ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து வரும். நீங்கள் என்ன ஷேர் வந்து வாங்கினீங்களோ அந்த ஷேர் நேம் வந்து போட்டிருக்கோம். எவ்வளோ ஷேர்ஸ் வந்து வாங்கிட்டீங்க எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கீழே செக் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் எப்படி வந்து ஷேர்ஸை வந்து பை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.